எல்லாருக்கும் வணக்கம். ஒரு செம்மையான பொது அறிவு போட்டிக்கு உங்கள வரவேற்கிறேன். உங்க அறிவுக்கு சவால் விட நீங்க தயாரா? அப்ப வாங்க, நேரடியா ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கா? சரி, அப்போ அத சோதிச்சு பாத்துடலாமே. வாங்க, டெஸ்ட் பண்ணி பாத்துடலாம். உங்க மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ரவுண்டுக்கு ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரவுண்ட் நம்மள சுத்தி இருக்கிற விலங்குகளை பத்தி தான். நம்மளோட இருக்கிற இந்த உயிரினங்களை பத்தி உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியும்னு பார்க்கலாம். நீங்க எதிர்பார்க்காத பல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. சரி, முதல் கேள்வி. ரொம்ப பசிச்சா தன்னோட உடலையே சாப்பிடுற விலங்கு எது? என்னது, உடலையேவா? ஆமா, கேக்குறதுக்கே ரொம்ப வினோதமா இருக்குல்ல. பாம்பு, பூனை, கங்காரு, எலி, இதுல எதனை யோசிங்க. சரியான பதில் எலி. ஷாக்கிங்கா இருக்கா? ஆமாங்க, உயிர் வாழ்றதுக்காக சில சமயங்கள்ல அதுங்க இப்படி ஒரு சோகமான முடிவை எடுக்குது. இதுதான் இயற்கையோட ஒரு ஆச்சரியமான, அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்துற பக்கம். ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாம். இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு ஜீவன். தினம் நம்ம காதுல பாட்டு பாடுமே. ஆமா, கொசுதான். ஒரு கொசுவுக்கு மொத்தம் எத்தனை கால்கள் இருக்கு? 5, 6, 10 இல்ல 12? யோசிச்சு சொல்லுங்க. சரியான பதில் 6. ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி இருந்தாலும் நம்மள பல பேர் இதை சரியா கவனிச்சிருக்க மாட்டோம் இல்லையா? சரி, இந்த ரவுண்டோட கடைசி கேள்வி. பாம்புகளுக்கு ஒரு குறிப்பிட்ட கலரை பார்த்தா பிடிக்காதான். சொல்லப்போனா ஒரு மாதிரி ஆகுமா? அது என்ன கலர்? நீலம், பச்சை, மஞ்சள் இல்ல சிவப்பு? பதில் நீல நிறம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்ல இது? ஓகே, முதல் ரவுண்ட சூப்பரா முடிச்சாச்சு. இப்போ விலங்குகளை விட்டுட்டு நம்மள பத்தி நாமளே தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். 2வது ரவுண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம கவனம் நம்ம மேலேயே, அதாவது மனித உடலை பத்தின ஆச்சரியமான உண்மைகள். உங்கள பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு பார்க்கலாமா? சரி, முதல் கேள்வி. ஒரு மனுஷனோட மூளை வளர்ச்சி எந்த வயசுல முழுசா நின்னுடும்னு நினைக்கிறீங்க? 18, 25 இல்ல 40? நீங்க நினைக்கிறதுக்கும் சரியான பதிலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கலாம். சரியான பதில் சுமார் 40 வயசுல. அட ஆமாங்க, இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? கத்துக்கிறதுக்கு வயசே ஒரு தடை இல்லைன்னு தான். உங்க மூளை எப்பவும் கத்துக்க தயாரா இருக்கு. வாங்க, இப்போ கொஞ்சம் நம்ம குழந்தை பருவத்துக்கு போயிட்டு வரலாம். எல்லாருக்கும் பால் பற்கள் விழுந்து முளைச்சிருக்கும் இல்லையா? ஒரு குழந்தைக்கு பொதுவா எத்தனை பால் பற்கள் இருக்கும்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கரெக்ட் ஆன்சர் 20. சூப்பர்! 2 ரவுண்டையும் வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க. இப்போ நம்மளோட ஃபைனல் ரவுண்டுக்கு போற நேரம் வந்தாச்சு. ரெடியா? நம்ம கடைசி ரவுண்ட் கொஞ்சம் வித்தியாசமானது. இது மொழிய பத்தின ஒரு புதிர். ஒரு பிரபலமான ஹிந்தி பழமொழியை கொடுத்து அதோட அர்த்தம் என்னன்னு கேட்க போறேன். உங்க மொழி அறிவை சோதிக்க ஒரு சூப்பர் சான்ஸ். ஈத் கா சாந்த் ஹோனா. தமிழ்ல சொல்லணும்னா ஈத் பெருநாள் நிலவா இருத்தல். ரொம்ப அழகான ஒரு சொற்றொடர் இல்லையா? இதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்? ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கிறதா இல்ல ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதா? என்ன நினைக்கிறீங்க? சரியான பதில் நீண்ட காலத்திற்கு பிறகு காணப்படுவது. இது ஏன்னா ரம்ஜான் பண்டிகைக்கான நிலா ரொம்ப நாள் காத்திருப்புக்கு அப்புறம் ஒரு நாள் தான் தெரியும். அதே மாதிரி ரொம்ப நாள் பார்க்காம இருந்துட்டு திடீர்னு ஒருத்தரை பார்த்தா, என்னப்பா ஈது நிலா மாதிரி எப்பவாச்சும் தான் பார்க்க முடியுதுன்னு சொல்வாங்க. சரி, இப்போ வரைக்கும் நான் கேள்வி கேட்டேன், நீங்க பதில் சொன்னீங்க. ஆனா இப்போ ஒரு சின்ன ட்விஸ்ட். கேள்வி உங்களுக்கு, நீங்க தான் இதுக்கு பதில் சொல்ல போறீங்க. உங்களுக்கான கடைசி சவால் இதுதான். லத் மார் ஹோலின்னு ஒரு திருவிழா இருக்கு. அங்க பெண்கள் ஆண்களை குச்சியால அடிச்சு விளையாடுவாங்க. ரொம்பவே தனித்துவமான ஒரு பாரம்பரியம் இது. இந்த திருவிழா எந்த ஊர்ல கொண்டாடப்படுது? மதுராவா, குஜராத்தா, பீகாரா இல்ல பனாரஸா? இதற்கான சரியான பதில் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா யோசிக்காம உடனே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் சரியா சொல்றீங்கன்னு. இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம எங்களுக்கு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.